தீவிரவாதிகள் நம்ம இந்தியாவுக்குள்ள வந்து டூரிஸ்ட்டை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு வந்து இந்தியா தரப்புலேருந்து என்ன வந்திருக்குன்னா, அந்த வாகா எல்லையை மூடுறோம், அப்புறம் வந்து இந்த சிந்து இந்த ரிட்ரீட் அந்த இது வந்து கேன்சல் பண்ணுறோம் ஒப்பந்தத்தை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு காமனராக எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு எதிரடியாக இருக்குமா இல்லை என்னங்கிறது எனக்கு புரியல. ப்ளஸ் இதெல்லாம் ஒரு கண் துடைப்பா இல்லை உண்மையிலே இது எஃபெக்டிவா? கண்டிப்பாக இது வந்து இந்தியா கொடுக்கக்கூடிய பெரிய பொருளாதார அடின்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் தான். நேற்று ஒரு நியூஸில் பார்க்கும்போது ஒருத்தர் பேசியிருந்தாப்புல இது வந்து ஒரு கண்துடைப்பான ஒரு விஷயம் மாதிரி தான் பண்ணுறாங்க இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது வரைக்கும் வந்த விஷயத்தை பார்த்தா மத்திய அரசு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னா, வாகா அட்டாரி அந்த பார்டரை வந்து மூடி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஆட்களுக்கு வந்து வீசா கொடுக்குற வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. முக்கியமாக பார்த்தோம்னா சிந்து நதி தண்ணி கொடுக்குறதுக்கான வந்து அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இதனால வந்து என்ன ஆகும், பாகிஸ்தானுக்கு வந்து எது மாதிரி பாதிப்பு வரும்னா, இந்தியா மாதிரி ஒரு நாடு பார்த்தீங்கன்னா வந்து சண்டை வந்து அதிகமாக விரும்பாத நாடு, இப்போ எல்லா இடத்துலையுமே நடுநிலையாக இருக்கக்கூடிய நாடு, பொருளாதார ரீதியாக தான் முதல்ல வந்து தாக்குதல் கொடுக்கும். முதல்ல எடுத்துன குண்டு போட்டோ ஏவுகணையை செலுத்தி அப்படி பண்ணும்போது அது ரெண்டு நாடுக்குமே பாதிப்பை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களும் ஒரு சாதாரண மக்கள் தான், யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்தியாவோட ஒரு ஸ்டாண்டிங்கை வந்து பல வருஷமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ சீக்கிரம் இந்தியா வந்து போரில் போகாது. இப்போ எதுக்கு அந்த சிந்து நதி வந்து தண்ணியை வந்து ரத்து பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் வந்து ரொம்ப பசுமையான ஒரு மாநிலம் சொல்லுவோம் பஞ்சாப். அதே மாதிரி தான் பாகிஸ்தான்லையும். ஸோ இரண்டாக பிரிக்கப்படும்போது அங்கே ஒரு இது பஞ்சாப் போயிடுச்சு, இங்கே ஒரு பஞ்சாப் அப்படின்னு சொல்லும்போது அந்த பகுதியில் வந்து அதிகமாக தண்ணி இல்லாமல் வறட்சி இது மாதிரி விஷயங்கள் பொருளாதார ரீதியாக வந்து அந்த ஒரு மாநிலம் வந்து பாதிக்கப்படும். அதை தாண்டி அந்த பஞ்சாப் ஏரியாக்களில் தான் பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்டுக்கான ட்ரைனிங் பண்ணுறதுனால இப்போ டோட்டலாக வந்து இந்த தண்ணி நிப்பாட்டும் போது அந்த ஏரியா வந்து பொருளாதார ரீதியாக வந்து ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கும். அது ஒரு விஷயம். வாகா பாட்டை வந்து எதுக்காக அது பண்ணுறாங்கன்னா, இந்தியாவிலிருந்து இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு கேரளாவுக்கு வந்து நம்ம எப்படி அதிகமான அளவில் வந்து லாரி போகுது பொருள் ஏற்றி, அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2000 2500 லாரி முதல் கொண்டு இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு வந்து பொருள் ஏற்றி, இப்போ பீன்ஸு அது மாதிரி பொருட்கள் நிறைய பொருள். ஆனால் பாகிஸ்தான்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆனியன் மாதிரி விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு வருது. ஆனால் பாகிஸ்தான்லேருந்து நமக்கு வரல ஒரு பொருள் வரலாம், அதனால வந்து இந்தியா பெருசாக பாதிக்கப்படாது. ஆனால் இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் போகலை சாப்பாட்டு பொருள்னால் அதனால பாதிப்பு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா டைம் வந்து பாகிஸ்தான் வந்து அத்துமீறி இருக்காங்க. இது மாதிரி நடந்திருக்கு. இது வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்தியா எடுத்தது கிடையாது. யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இந்தியா இது வரைக்கும் பண்ணல. ஆனால் இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இது மாதிரி பொதுமக்கள் அதாவது டூரிஸ்ட் மேலே தாக்குதல் விதிக்கும் போது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா காஷ்மீரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். ஸோ அங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து முஸ்லீம்ஸ் தான், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு அட்டாக்னால காஷ்மீருக்கு போகக்கூடிய மக்களுடைய வரத்தை அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு மொத்தமாக. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் வந்து ஹிந்துஸு முஸ்லீம்ஸ் அதெல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்தளவு நம்ம வந்து ராமநாதபுரம், நம்ம ஊர்லாம் வந்து இந்த பாய் இதெல்லாம் கிடையாது, எல்லாம் மாமா சித்தப்பா பெரியப்பா அப்படி தான் நம்ம பேசிக்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ஒரு இந்து கொல்லப்பட்டாலும் சரி ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டாலும் சரி எல்லாத்துக்குமே நம்ம நிற்போம். இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்தில் மட்டும் இது மாதிரி தனியாக பேசவே கிடையாது. எல்லாருமே இது தப்புன்னு தான் சொல்கிறாங்க. அது முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், ஹிந்துஸாக இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும் தான் போராடுறாங்க, கேட்குறாங்க, நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. ஸோ அதே விஷயத்தை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணோம். அப்போ தான் வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடுன்னு மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம தொடர்ந்து போராடுவோம் இது மாதிரி விஷயங்களுக்கு எதிராக. நன்றி, பாய்.